ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வெண்ணிலா விஜய் கிட்ட பேசுகிறதுக்காக வராங்க. இங்கே பாருங்கள் விஜய், தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாதீங்க. நீங்கள் தான் என் உலகம்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். தயவு செஞ்சு என் கழுத்தில் தாலி கட்டுங்க விஜய். நாளைக்கு நமக்கு கோவிலில் கல்யாணம். உங்களுக்காக நான் கோவிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படி நீங்கள் வரல அப்படின்னா இந்த வெண்ணிலா யாருன்றதை நீங்கள் பார்க்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும், இங்கே விஜய் இருந்துட்டு, இங்கே பாருடி, தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என்னுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டு உனக்கு எந்த அளவுக்கு எடுத்து புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்து புரிய வச்சேன். ஆனால் நீ சீப்பாக நடந்துக்கிட்டு இருக்க. நீ இப்படியெல்லாம் இருப்புன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போது உங்களை நான் வேற ஒருத்திக்காக விட்டு கொடுத்துட்டா நான் நல்ல பொண்ணா விஜய்? உங்களுக்காக நான் என்னெல்லாம் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். நீங்கள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா நான் கெட்ட பொண்ணுன்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் விஜய், உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவும் சரி இப்போவும் சரி நான் நல்ல பொண்ணாக தான் இருக்கேன். உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டவே மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் விஜய். உங்களுக்கே தெரியும், என் அப்பா அம்மாவை நான் உங்களுக்காக தான் இழந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப எப்படி விஜய் நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு மனசு வருது? இங்கே பாருங்கள், நான் சொன்னது தான். நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்ட தான் போகிறீங்க. நான் எல்லாத்தையுமே நடத்தி காட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடவும், இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பார் வெண்ணிலா, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலுமே நான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்காத. காவேரி தான் என் பொண்டாட்டி. அவளை தவிர நான் வேறு யாரையுமே மனசில் கூட நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போது என்னை விட அந்த காவேரி உனக்கு முக்கியமாக போயிட்டாளா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி, எனக்கு காவேரி தான் முக்கியம். காவேரியை தவிர வேறு யாரையுமே நான் மனசளவில் கூட நினச்சி பார்க்க மாட்டேன். அவள் தான் என் உலகம்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுமே நீ இவ்வளோ கேவலமாக என்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் சொல்லிக்கிட்டு இருக்க. சி, நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியோ நான் உன்னை கல்யாணம் பண்ணாமல் போயிட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக நீ என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருப்பியோ. நான் விஜய் இப்போ கூட காவேரி நான் இப்போ ஒரு முடிவு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னாலுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே செஞ்சுருக்க மாட்டா. அதுதான் காவேரி. காவேரி அவங்களுக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பா. தன்னோட சுயநலத்துக்காக மற்றவங்களோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டா. அதுதான்டி காவேரியோட மனசு. காவேரி மனசு உனக்கு வருமா? நீ 1% கூட இல்லை. காவேரி தான் ஒசந்தவ. அவளை என் மனசில் ரொம்ப உயரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னையும் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டு இருக்க. உன்னை எப்போவோ தூக்கி எறிஞ்சிட்டேன். சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக சொல்கிறாங்க நம்ம வெண்ணிலாவை. இங்கே பாருங்கள் விஜய், உங்களுக்கு வேணால் நான் அசிங்கமானவளாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நீங்கள் வேணும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்போது உங்களுக்கு காவிரி நல்லவளாக போயிட்டால, இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. அதை நினச்சி உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் என்னடி நம்பிக்கை துரோகம் பண்ணேன்? நீயும் நானும் லவ் பண்ணங்க, ஓகே தான். உன்னை நான் எப்பயாவது தப்பான கண்ணோடத்தில் பார்த்துருப்பேனா, தப்பாக கையை வச்சுருப்பேனா? இல்லை, லவ் பண்ணோம். ஆனால் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியை ஒன்று சேர்ந்து வாழ கிடையாது. அதே சமயம் உன் கழுத்தில் நான் தாலியும் கட்ட கிடையாது. ஏதோ மோதிரத்தை போட்டேன். அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் மோதிரம் போட்டேன். நடுவில் என்னென்னமோ மாறி போச்சு, என்னென்னமோ நடந்து போச்சு. என்னுடைய சூழ்நிலை நான் காவேரியை கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க வேண்டியது தானே. எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. உனக்கான வாழ்க்கை கடவுள் கண்டிப்பாக அமைச்சு வச்சுருப்பாரு. அதை நீ ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அடம் பிடிச்சி நான் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் தப்புன்னு நீ தான் ரியலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன். நாளைக்கு கோவிலில் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் வந்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களை நான் வர வைப்பேன். அதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்குது. உங்களை கல்யாணம் பண்ணாமல் நான் ஓய மாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அங்கேருந்து வெண்ணிலா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா அவங்க மாமா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்களாம் நாளைக்கு கோவிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது. ஆனால் வராமல் இழுத்தடிச்சிங்க அப்படின்னா நடக்கிற பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அவங்க மாமா சொல்கிறாங்க. யோ, ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணியா,
அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா அவங்க மாமாவுமே துரத்தி அடிச்சிடுறாரு விஜய். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம விஜய் வந்து சோஃபாவில் உட்காந்து தலையை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம தாத்தாவோ, இங்கே பாரு விஜய், நீ ரொம்ப ப்ரெஷர் ஆகாத, நீ நிதானமாக யோசி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு பேசி புரிய வைக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்ச. ஆனால் அது நடக்கலை. அவள் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லா போராட்டத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்ன முடிவெடுப்புன்னு தெரியல. இந்த தாத்தா சொல்கிறத கேட்டுட்டு அப்போவே நீ வெண்ணிலாவை வேறு எங்கேயாவது ஹோமில் இல்லை வேறு எங்கேயாவது வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவளை சரி செஞ்சு விட்டுருந்த அப்படின்னா உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? நீ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி சரி செஞ்ச அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் அவளுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கணும். நீ உன் வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவளை குணப்படுத்தி விட்டு என்ன பிரயோஜனம்? உன்னை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாள பார்த்தியா? எல்லாமே போச்சு. நீ அப்போவே உஷாராக இருந்திருக்கணும். அப்போ விட்டுட்டு இப்போ வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் தாத்தா இந்த வெண்ணிலா இப்படி இருக்கா? நாளைக்கு கல்யாணம்னு சொல்கிறா, எதை நினச்சி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. தாத்தா, கண்டிப்பாக என்னால் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது தாத்தா. காவேரி விட்டுட்டு நான் எப்படி தாத்தா? ஏன் காவேரி அளவுக்கு கூட கொஞ்சம் கூட அவள் நல்லவளாக இருக்க மாட்டேங்கிறான். காவேரியும் வெண்ணிலாவையும் ஒப்பிட்டு பார்த்தா மனசு விஷயத்தில், மனிதாபிமான விஷயத்தில் எல்லாத்துலேயுமே காவேரி வந்து 100%. ஆனால் அதில் 1% கூட இந்த வெண்ணிலா இருக்க மாட்டேங்கிறாளே. ரொம்ப சுயநலமாக யோசிக்கிறா தாத்தா. நான் என்ன வேணும், நான் வெண்ணிலாவுக்கு துரோகம் பண்ணேன்? காவேரிக்கு எனக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால கல்யாணம் நடந்துருச்சு. அதை நான் ஏற்றுக்கிட்டு வாழவும் ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி வெண்ணிலாவும் மூவ் ஆன் பண்ணணும் இல்லை தாத்தா? எனக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்லை, ஏதோ ஒன்று ஓகே தான் சொல்லலாம். ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு. ஏன் இதை புரிஞ்சுக்காமல் வெண்ணிலா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? உடனே நம்ம கல்யாணம் இருந்துட்டு அதான் விஜய், அந்த ராகினியும் பசுபதியும் பின்னாடி விட்டு திருக்கி விடுறாங்க. அதனால தான் இந்த வெண்ணிலா இப்படியெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவளோட ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரும், நீ கவலைப்படாத விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாட்டி. காவேரியோட ஃபேமிலியிலுமே எல்லாருமே ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. என்னை பார்த்தாவே அவங்களுக்கு சுத்தமாக ஆகலை. எப்படியாவது அவங்கள சமாதானம் செஞ்சு காவேரியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் முடியல பாட்டி. காவேரியோட ஃபேமிலியில் உள்ளவங்கள சமாளிக்கவே என்னால் முடியல. அவங்கள சமாதானம் செய்ய முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு நம்ம காவேரி ஸ்டாலில் உட்காண்ட்ருக்காங்க. அப்போது அவங்களுக்கு நிறையவே ஆர்டர் கிடைக்குது, அப்பளம் ஆர்டரு. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்கே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஈவினிங் நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக சாரதா கிட்ட சொல்கிறாங்க, நமக்கு நிறைய ஆர்டர் கிடச்சிருக்குமா, கண்டிப்பாக நம்ம அப்பளம் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே வேறு லெவலில் போகுது, நம்ம சீக்கிரமாகவே பெரிய ஆளாயிடுவோமா அப்படின்னு சொல்லவும், உடனே சாரதாவோ, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்டி, ஃபஸ்ட்டு மானம் மரியாதை சூடு சொரணை தாண்டி முக்கியம், அது ஏதாவது உனக்கு கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க? வேற என்ன பேசுறது? அந்த வெண்ணிலா கத்திட்டு போகிறா வந்து. சி, அவளாம் பொண்ணாடி, அப்படி பேசுகிறா, அப்படி ஒரு வாயாடியாக இருக்கா. அவளை எதிர்த்துட்டு நீ எப்படி இருக்க முடியும்? என்னம்மா வெண்ணிலாவுக்கு பயப்பட சொல்கிறியா? அவளுக்கெல்லாம் நான் எதுக்காகம்மா பயப்படணும்? அப்படி நான் சொல்ல வரலடி, நீ பயப்படாத. ஆனால் அந்த விஜய் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கக்கூடாது, நீ கழட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு தாலி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா இங்கே பாருமா, தாலி மேலே கையை வைக்காதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி உனக்கு கோவம் வருதா? இன்னும் அந்த விஜய் மட்டும் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தானா அவ்வளோதான், நீ ஆகாசத்துலேயே இருந்திருப்ப போல. இங்கே பாருடி, அவனுக்காகலாம் நீ உருக வேண்டாம், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். நீ ஒழுங்கு மரியாதையாக அந்த தாலியை கழட்டி விசாட்டிட்டு அந்த விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுக்குற, இல்லை அவ்வளோதான், நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, அம்மா ஏம்மா காவேரி கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவள் ஏற்கனவே எவ்வளோ மனசு கஷ்டத்தில் இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ அவளை இன்னும் கஷ்டப்படுத்தலாமா? எதுக்காகம்மா நீ தாலி மேலெலாம் கை வைக்கிற? வேண்டாம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லவும், உடனே சாரதா இருந்துட்டு, கங்கா, எல்லாமே எனக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கை விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும், யாரும் எதுவும் பேசக்கூடாது. காவேரி, உனக்கு நான் முன்னாடி என்னடி சொன்னேன்? நீ ஒன்று அந்த விஜய் தம்பி கூட வாழணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீ உங்கள் வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம்
எல்லாமே உன் வாழ்க்கை விஷயத்தில் நீயே முடிவு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டேன். நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் நீ இங்கே தானே இருக்க. அப்போது விஜய் கூட உனக்கு வாழ விருப்பம் இல்லை. அப்புறம் எதுக்குடி அந்த தம்பி கட்டின தாலியை மட்டும் நீ கழுத்தில் வச்சுக்கிட்டு இருக்க? தாலி கழட்டி விசாட்டிட்டு ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் கொடுக்குற வழியை பாரு, இல்லை இந்த சாரதாவை நீ நல்ல விதமாக பார்க்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே நம்ம காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா, எனக்கு விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தாம்மா ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. வாழணும்னு ஆசையா? உனக்கு இப்போவும் அப்படி ஒன்று தோணுதாடி? இந்த வெண்ணிலா ஊர் ஃபுல்லாக நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா. என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நீ அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுற. இப்படி சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா காவேரி அப்படின்னு சொல்லவும் உடனே கங்காவோ, அம்மா இதில் என்னம்மா தப்பு இருக்குது? காவேரி கழுத்தில் விஜய் தாலி கட்டியிருக்காரு, வெண்ணிலாவுக்கு தாலியை கட்டியிருக்காரு. ஏம்மா இப்படி பேசுகிற? காவேரி பாவம்மா அப்படின்னு சொல்லவும், என்னடி பாவம்? விஜய் இவ கழுத்தில் முறைப்படியாக தாலி கட்டினாரு? இல்லை, ஒப்பந்தம் போட்டு தானே கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துக்கு மட்டும் பொண்டாட்டியாக நடிக்க தானே கூப்பிட்டாரு. ஒப்பந்தம் முடிஞ்சதும் நீ நடிக்க வந்த நாள் முடிஞ்சிருந்துச்சு. பேகெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போவோம், அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு சொன்னாரே, அதெல்லாம் மறந்துட்டியா கங்கா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கங்கா உடனே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் நம்ம விஜய் வந்து நிற்கிறாங்க. இப்படி நம்ம சாரதா கேட்டது எல்லாத்தையுமே காதில் வாங்கிக்கிறாங்க. உடனே சாரதா கிட்ட வந்து, அத்தை நான் காவேரியை ஒப்பந்தம் போட்டு தான் அத்தை கல்யாணம் பண்ணேன், ஆனால் இப்போது முறைப்படி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, சும்மா இங்கே வந்து நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த வெண்ணிலாவுக்கு முடிவு கட்டுங்க. வெண்ணிலா உங்கள் கூட கல்யாணம் நடக்கும், நாளைக்கு எங்கள் 2 பேருக்கு கல்யாணம், ஊர் ஃபுல்லாக டமார் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இவ கழுத்தில் முறைப்படி தாலி கட்டுறீங்களா? ஒன்றும் தேவையில்ல தம்பி, தயவு செஞ்சு எங்கள் ஆளை விட்டுருங்க. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் பொழப்பை பார்த்துட்டு போயிடுறோம். எதுக்காக இப்படி எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? எத்தனை டைம் சொன்னோம், உங்களுக்கு சூடு சொரணே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் வந்து அவமானப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. விஜய் அந்த இடத்துல தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. அதை பார்த்து நம்ம காவேரிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. காவேரி அவங்க அம்மா கிட்டே நிறையவே திட்டு வாங்கியிருப்பாங்க, அப்போவும் சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. விஜய் வந்து அவமானப்படுத்தி பேசுகிறத பார்த்து நம்ம காவேரியால் தாங்கிக்கவே முடியல. இங்கே பாருமா, அவர் தரக்குறைவாக பேசுகிற வேலை வச்சுக்காதம்மா. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவரை பற்றி எந்த குறையும் சொல்லவே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சாரதாவை எதிர்த்து பேசுகிறாங்க. சாரதாவோ, ஓ உன் புருஷன் நாம, அப்பா இன்னும் முறைப்படி நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தனா உன்னை அடக்கிக்கவே முடியாது. உன்னை ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கான். அப்படி இருக்கிறப்பவே புருஷனை வந்து தரக்குறைவாக பேசக்கூடாதான். இவ்வளோ கோவம் வருதா உனக்கு? இங்கே பாரு காவேரி, இதெல்லாம் நல்லதுக்குவே இல்லை. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் கட்டின தாலியை உங்கள் கையாலேயே கழட்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. நாங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரி பொங்கி எழுறாங்கன்னே சொல்லலாம். அம்மா போதும் நிறுத்துமா, எப்போ பாரு டிவோர்ஸு, தாலியை கழட்டி விசிறிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காதம்மா. அவர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன், அவர் கட்டின தாலியை நான் எப்போவுமே கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசுகிறாங்க. அப்போது நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்காதடி, இப்போவே கிளம்பி போடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து காவேரி துரத்தி விடுறாங்க. நம்ம விஜய், காவேரி இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல, வா காவேரி, உன்னை ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாலும் அந்த வெண்ணிலா போதாதா உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு? அத்தை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை. ஆமாம் தம்பி, நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஒரு பக்கம் வெண்ணிலா, இன்னொரு பக்கம் காவேரின்னு. அத்தை போதும் அத்தை, தப்பாக பேசாதீங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் நான் ரொம்ப கெட்டவன் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிற நாளும் வரும். அப்போது நீங்களே என்கிட்ட வந்து சொல்வீங்க, தம்பி உங்களை மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்ல, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்களை போல் நல்லவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு நீங்கள் வந்து எங்ககிட்ட பேசுவீங்க. அந்த காலமெல்லாம் வரதான் போகுது அத்தை, ஏன்னா நான் யாருக்கும் துரோகம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலில் இங்கே வெண்ணிலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வருவாரா மாட்டாரா? வரல அப்படின்னா நம்ம போயிட்டு கேஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்காங்க. அப்போ தான் விஜயும் காவேரியும் 2 பேரும் வராங்க. 2 பேரையும் பார்த்த வெண்ணிலா வந்து, என்ன விஜய், எதுக்காக இந்த காவேரி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஓ
நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களா? சரி 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 அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, ஆமாம் வெண்ணிலா, நீ சொல்கிறது என்னவோ கரெக்டு தான். சரி வெண்ணிலா, நீ ரெடியாக தான் இருக்க. சரி, எனக்கு வேட்டி ஷர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இதோ இதோ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு வேட்டி ஷர்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே விஜய் போயிட்டு மாற்றிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெண்ணிலா கிட்ட மாலை கேட்குறாங்க. மாலையுமே ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த மாலையை வாங்கி நம்ம காவேரி கழுத்தில் ஒன்றையும் விஜய் கழுத்தில் ஒன்றையும் போட்டுக்கிறாங்க. இதை பார்த்த வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. விஜய், என்ன விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் பாரு வெண்ணிலா, கொஞ்ச நேரம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு, சரி தாலி வாங்கியிருக்கீங்களா? விஜய், சரி நீ வாங்கலனாலுமே சரி, நான் வர அப்போவே சாமிக்கிட்டேருந்து ஒரு தாலி கொண்டு வந்திருக்கேன், அது என் அம்மாவோட தாலி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து எடுக்கிறாங்க. எடுத்து காவேரி கழுத்தில் டப்புன்னு கட்டிடுறாங்க. இதை பார்த்த வெண்ணிலாவுக்கு மூச்சே நின்று போகுது. ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நின்று பார்க்குறாங்க. விஜய், இங்கே என்ன நடக்குது? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லி தான் நான் உங்களை இங்கே வர வச்சேன். நீங்கள் என்னடானா இவளை கூட்டிகிட்டு வந்து தாலியை கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் வெண்ணிலா, நீங்கள் தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க வார்த்தைக்கு வார்த்தைக்கு கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு. இப்போது கான்ட்ராக்ட் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இது முறைப்படி கட்டுற தாலி. இப்போது எனக்கும் காவேரிக்கும் முறைப்படி கல்யாணம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் யாரும் வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து செம்ம பஞ்சு வைக்கிறாங்க. நம்ம வெண்ணிலா முகத்தில் கறியை பூசிட்டாங்கன்னே சொல்லலாம். என்ன விஜய், என்னை பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதுக்கப்புறம் ஒரு பையன் என்கிட்ட வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டது கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் சொல்ல மாட்டான். எவனும் இல்லை, நீயும் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போது நாங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும் எங்கள் வெண்ணிலாவுக்கு பயங்கர கோவம் வருது. விஜய், உங்களை நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. இங்கே பாருங்கள், நான் உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருவேன். போய் கொடு வெண்ணிலா. உன் பக்கம் நியாயம் இருந்தால் தானே அது ஜெயிக்கும். உன் பக்கம் நியாயமே இல்லையே. நான் உன் கழுத்தில் தாலியும் கட்டலை, உன்னை நான் நம்ப வச்சு ஏமாற்றலை. ஆனால் நீ தான் என்ன உன் புருஷன் சொல்லி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க. நீயா ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டுனா அதுக்கு நாங்கள் இன்னும் பண்ண முடியாது. இப்போது என் பொண்டாட்டி காவேரி தான். சரியா, நாங்கள் போயிட்டு வரவா? இல்லை, போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சுட்டு போகணுமே. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பக்கமாக போயிட்டு ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வராங்க. பேசிட்டு வந்ததுமே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, என்னங்க யார் கூட பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இரு காவேரி, கொஞ்ச நேரம் போரு, உனக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க எல்லாருமே. வெண்ணிலா அழுதுகிட்டு இருக்காங்க, நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் மீடியாக்காரவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே காவேரியும் விஜயும் மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க. காவேரி தாலியோடு நிற்கிறாங்க. இங்கே வெண்ணிலா அழுதுகிட்டு இருக்காங்க. மீடியாக்காரவங்க வந்து விஜய்கிட்ட, என்னங்க நீங்கள் காவேரியை கல்யாணமே பண்ணிட்டீங்களா? ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் எல்லாரும் கான்ட்ராக்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் முறைப்படி காவேரி கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன். இப்போது எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் வாழ போகிறோம். இதை உங்ககிட்ட சொல்லணும், இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லி உங்களையும் சந்தோஷப்படு அப்படின்றதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இப்போது உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காதுல்ல? எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. வெண்ணிலாவை நான் கல்யாணமும் பண்ணல, அவளை நம்ப வச்சு ஏமாற்றவும் கிடையாது. அவளாக ஒரு சீன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்த குழப்பம் தீர்ந்துட்டுருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போது வெண்ணிலாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இங்கே பாருங்கள், நான் அவளை ஏமாற்றவே கிடையாது. இப்போது உலகத்தில் எத்தனையோ பேர் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுறவங்களேவா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அவங்களோட சுச்சுவேஷன்னால் எப்படியோ மாறி கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல. அதுக்குன்னு அவங்களோட சுச்சுவேஷன்னால் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாங்க. திரும்பவும் லவ் பண்ணுறவ வந்தானா அவளையும் திரும்ப கல்யாணம் பண்ணிப்பாங்களா? என்னங்க நீங்கள் தமிழ்நாட்டு பண்பாடவே வேறு மாதிரி மாற்றுறீங்களே நீங்கள். எனக்குன்னு கல்யாணம் ஒன்று தான். எனக்குன்னு இருக்கிறது என் பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டி தான், என் காவேரி தான். எங்களுக்கு நடந்திருக்கிறது கல்யாணமும் ஒரே கல்யாணம் தான். வெண்ணிலா கழுத்தில் நான் தாலி கட்டவே இல்லை. எனக்கு 2 கல்யாணமும் நடக்கலை. 2 கல்யாணம்னு சொல்ல வந்தால் 2 டைமும் நான் காவேரி கழுத்தில் தான் தாலி கட்டியிருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் இதுக்கப்புறம்
என்ன கேட்டாலும் இதே பதில் தான். உங்களுக்கு எல்லா குழப்பமும் தீர்ந்து போயிருக்கும். இந்த நியூஸை சீக்கிரமாக டிவி சேனலில் பரப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயும் காவேரியும் நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே வெண்ணிலாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. மீடியாக்காரங்க, மேடம் நீங்கள் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து கத்துறாங்க. மீடியாக்காரவங்களும் போயிடுறாங்க. டிவி நியூஸ்லலாம் நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாரதா அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே சமயம் விஜயை பற்றி லைட்டாக புரியவும் வருது. வெண்ணிலாவை விட காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சிருக்காரு போல். இப்போது வெண்ணிலாவுக்கு எதிராக காவேரி கழுத்தில் முறைப்படி தாலியும் கட்டிட்டாரு, உலகத்துக்குமே அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே புரிஞ்சுக்கிறாங்க. கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். கங்காவுக்கும் பாட்டிக்கும் எங்கள் பாட்டிமா இருந்துட்டு, கங்கா பாத்தியாடி, காவேரி மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அவள் யாருக்கும் தீங்கே நினைக்க மாட்டாடி. அவள் ரொம்ப நல்லவ. குடும்பத்துக்காக அவள் எவ்வளவோ செஞ்சுருக்கா. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இந்த சாரதா காவேரியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. சரி, எப்படியோ காவேரி வாழ்க்கை நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெண்ணிலா இருக்கா, அவெல்லாம் ஒரு கால் தூசி இல்லை. சும்மா வம்பு பண்ணணுன்னே வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா என் பேத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவுமே பேசிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே காவேரியும் விஜயும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் இங்கே காவேரியும் விஜயும் ஒன்றா சேர்ந்து வர்றத, மாலிங்கலித்தோடு வர்றதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா விஜய், என்னப்பா நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சாரதா வந்து காவேரியை வீட்டை விட்டு போன்னு சொன்னதையும், நம்ம விஜயும் காவேரியும் கோவிலுக்கு வந்து வெண்ணிலா முன்னாடி தாலி அதாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டதையும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தாத்தா, இனி எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே வந்துடுவா, உள்ளே உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கல்யாணி, இருப்பா விஜய், ஒரே நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி கரைச்சி கொண்டு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் உள்ளே வராங்க. நம்ம தாத்தா இருந்துட்டு, காவேரி நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா, ஒரு முக்கியமான விஷயம் தாத்தா, இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகிறா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே தாத்தாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாத்தா, உங்களுக்கு இன்னும் புரியலையா? காவேரி கர்ப்பமாக இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே தாத்தா விஜயை தூக்கிக்கிட்டு சுற்றுறாரு. என்ன தாத்தா இவ்வளோ சந்தோஷமா உங்களுக்கு? தாத்தா, நீங்கள் கீழே எது விழுந்துட போகிறீங்க தாத்தா, என்னை கீழே இறக்கி விடுங்க, நான் உங்களை தூக்கிக்கிட்டு சுற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைப்பா விஜய், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ இந்த வீட்டுக்கு குட்டி விஜய் வரப்போகிறான் போல். இல்லை தாத்தா, குட்டி காவேரி வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லவும் உடனே காவேரி இருந்துட்டு, இல்லை குட்டி காவேரி ஒன்று, குட்டி விஜய் ஒன்று, 2 பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி சந்தோஷமாக சொல்ல தாத்தாக்கும் பாட்டிக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போது நடக்கிறதெல்லாம் உண்மையாக என்னன்னு கூட தெரியல விஜய். நம்ம வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. காவேரி இருக்கிற வரைக்கும் இந்த வீடே கலகலன்னு இருந்தது. இனி இந்த வீடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒளிமயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே இந்த வீட்டில் காவேரி மான்குட்டி மாதிரி துள்ளி துள்ளி ஓடி குதிச்சுக்கிட்டு இருப்பாள். இனிமே அதே மாதிரி இருக்கும். நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய். ஆமாம், அந்த வெண்ணிலா என்னடா ஆனா? அவள் கிடக்கட்டும், விடுங்க தாத்தா. இனி அவள் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது. அப்படியே பிரச்சனை பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் விஜய்க்கும் காவேரிக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு தூங்க போகிறாங்க நம்ம விஜயும் காவேரியும். அதுக்கப்புறம் என்ன காவேரி, இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே காவேரி இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே யமுனா வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. நிவின்கிட்ட சண்டை போடுறாங்க. ஏன் நிவின், காவேரி அக்காவுக்கு ஒன்றுனா அப்படி நீங்கள் துள்ளி குதிச்சுட்டு ஓடி போயிடுறீங்க, அக்காவுக்கு எதுனா ஒன்றுனா உங்களால் தாங்கவே முடியறதில்ல. ஏன் நிவின், அக்காவுக்கு ஒன்றுனா நீங்கள் இறங்கி போய் செய்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுக்குறதில்ல. நான் தானே உங்கள் பொண்டாட்டி, இல்லை காவேரி அக்கா உங்கள் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்தி அசிங்கமாக பேசுகிறாங்க.
உடனே நிவின் இருந்துட்டு, இங்கே பாரு யமுனா, இதுதான் உன் புத்தி. இந்த புத்தியை நீ எப்போ மாற்றிக்கிறியோ அப்போ தான் உன்னை எனக்கு பிடிக்கவே ஆரம்பிக்கும். நீ தப்பான எண்ணத்துலேயே இருக்க. என்னையும் காவேரியும் சந்தேகப்படவே படாத. நாங்கள் எப்போவுமே தப்பான பழக்கத்தோடு பழக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி